இந்தியன் சிட்டிசன் ஜாஃபர் சாதிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தான் அவங்களுடைய பாஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் தான் மாஃபியான்னு சொல்கிறாங்க, கேங்ஸ்டர்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் பொய்யுங்க. எனக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் அப்துல் மாலிக்கு இதில் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத மையப்படுத்தி தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அங்கு செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடனே அப்துல் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் உடனே அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோவே போட்டாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, ஜாபர் சாதிக்கை நான் பார்த்ததே கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது, தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராமில் அவர் ஒரு வீடியோவை போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போய் ஒரு 15-18 ஆண்டுகளுக்குள்ளாகவே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக கொடிகட்டி பறக்கிறாங்க. தொழிலதிபர்னா சாதாரண தொழிலதிபர் கிடையாது. அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸே சுமார் 25-30 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் நடிகைகள், சரி, அப்போ இந்த அப்துல் மாலிக் அப்படிங்கிற டத்தோ மாலிக்கை பொறுத்த வரைக்கும் அப்போ தமிழ் சினிமா உலகத்திலையும் கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க. அதாவது மலேசியாவில் தமிழ் சினிமா குறித்து எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் டத்தோ மாலிக் ஓகே சொன்னா தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, இவர் மீது மலேசியாவில் எந்த ஒரு குற்ற செயல்களும் ஈடுபடாமல் நேர்மையாகத்தான் இவன் சென்றுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய போலீசாரால் எந்த விதத்துக்கும் கைது செய்யப்படல, எந்த விதமான செயல்களும் ஈடுபடாம தான் இருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாசம் பார்க்கல இவரை மணி லாண்டரிங் கேஸ்லையும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஃபண்டு கொடுத்தார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம். வணக்கம். என்சிபியால் கைது செய்யப்பட்டிருக்க ஜாபர் சாதிக்குக்கும் மலேசியா தொழிலதிபரான அப்துல் மாலிக் இவருக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக பல தகவல்கள் வெளியிட்டிருக்கு. இதன் பின்னணி என்ன சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஜாபர் சாதிக் அவர்கள் என்சிபியால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது நடைபெற்றிருக்கிறது, எந்தெந்த நாடுகளெல்லாம் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஜாபர் சாதிக் அவர்களுடைய வாக்குமூலத்தின் மூலமாக என்சிபி ஆஃபீஸர்ஸே வெளிப்படையாக பிரஸ் மீட்டில் தெரிவித்தாங்க. அதன் பிறகுதான் சதா என்கிற சதானந்தம் கைது செய்யப்பட்டாங்க. சென்னையில் பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் குடோன்கள் வைத்து, அதாவது வீடுகளை வாடகைக்கு எடுத்து அதில் குடோன்கள் போல இவங்க பயன்படுத்தினாங்க. இந்த போதைப் பொருட்களை எப்படி நுட்பமாக கவர்மெண்டுடைய கண்ணில், அதாவது போலீஸாருடைய பாதுகாப்பு வலயத்தை தாண்டி அவருடைய கண்ணில் மண்ணை தூவி எப்படி பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று இதை வியாபாரமாக்கி கோடிகளை அள்ளுவது, சட்டத்திற்கு புறம்பாக அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதிப்பது அப்படிங்கிற நிலையில் இந்த குடோன்கள் பயன்படுத்தப்பட்டது. அதாவது உணவுப் பொருட்களுடைய பேக்கெட்டுக்குள்ள இந்த பொட்டலங்களை உள்ள வைத்து பல்வேறு நாடுகளுக்கு கடத்தல் செய்யப்பட்டது எல்லாமே வெளியே வரும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே தான் பார்க்கப்பட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு இவங்க செயல்பட்டாங்களா? அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சார்ந்த ஜாபர் சாதிக் அவர்கள், அதாவது ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் பகுதி அப்படின்னு சொல்லப்படுது இவரும். அதே போலதான் இப்போ நீங்க சொன்ன அப்துல் மாலிக் அப்படிங்கிறவரும் அதே பகுதி தான், ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு பேரும் உறவினர்கள் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற நிலையில ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்முடைய தமிழகத்தில் மீடியாக்கள் ஊடகங்கள் இந்த செய்தியை ஃபிளாஷ் நியூஸாக வெளியிட்டதோ இதே போலதான் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் அப்துல் மாலிக்கு இதில் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத மையப்படுத்தி தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அங்கு செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடனே அப்துல் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் உடனே அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோவே போட்டாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, ஜாபர் சாதிக்கை நான் பார்த்ததே கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது, தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராமில் அவர் ஒரு வீடியோவை போடுறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜாபர் சாதிக் கைது செய்யப்படுறார். போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற 4 நாடுகள் சுட்டி காட்டப்படுது. இந்த 4 நாடுகள்லையும் இந்த ஜாபர் சாதிக் தலைமையிலேயோ அல்லது வேறு ஒரு தலைவன் தலைமையிலேயோ இந்த 4 நாடுகள்லையுமே மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத என்சிபி அதிகாரிகள் கூட உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த நெட்வொர்க் யார் தலைமையில் செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஜாபர் சாதிக்கை விசாரிக்கும் போது இங்கே தமிழ்நாட்டுக்கு தலைவனாக இருந்து செயல்பட்டவர் சதானந்தம் அப்படிங்கிற நிலையில் அவர் கைது செய்யப்படுறார். அப்போ மற்ற நாடுகள் எல்லாம் யார் செயல்பட்டாங்க? இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது, இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதிக அளவில் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா என்சிபியால் கைது செய்யப்பட்ட 5க்கும் மேற்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் சார்புடையவர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க, ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டாங்க, அதன் பிறகு சதானந்தம் கைது செய்யப்பட்டாங்க. 5 பேருமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அப்போ மற்ற நாடுகளில் இது போன்ற போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுறாங்க, அங்கே செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா அப்போ நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து மற்ற நாடுகளுக்கு வேலை நிமித்தமாகவோ வேறு விதமாகவோ அந்த நாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் தான் இது போன்ற ஒரு நெட்வொர்க் மூலமாக அங்கு வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற நிலையிலையும் நாம் எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் சரி, இப்போ அப்துல் மாலிக் அவர்கள் இது போன்ற செயல்களை ஈடுபடாமல் இருக்கிறாரா, ஈடுபடாதவரா, அதாவது ஒரு தவறான தகவல் பரப்பப்படுகிறதா அப்படிங்கிற நிலையில் பார்க்கும்போது இதை வந்து நம்ம பல்வேறு கோணங்களில் பார்க்கணும். யார் இந்த அப்துல் மாலிக்? ஏற்கனவே சொன்னது போல தான் இதே ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பகுதியில் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு தான் அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. பல்வேறு நிலைகளில் வேலை செய்தவர் தான். இங்கே இருந்து மலேசியாவுக்கு வேலைக்கு போகிறாங்க. மலேசியாவுக்கு வேலைக்கு அப்படிங்கும்போது வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலைக்காகவோ போகல, கூலி வேலைக்காக தான் அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒரு துணி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பாயாகத்தான் அங்கே சேர்ந்து அங்கே ஹெல்ப்பராகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருந்த அப்துல் மாலிக் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. மலேசியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கிறாங்க அப்படின்னா அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அவார்டை கொடுப்பாங்க. அதான் டத்தோ. இங்கே அப்துல் மாலிக்காக இருந்தவர் அங்கு டத்தோ மாலிக்காக மாறுறாரு. அவருக்கு வயசு எத்தனை? 39 வயசு தான் சொல்லப்படுது, 40 வயதுக்குள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போய் ஒரு 15-18 ஆண்டுகளுக்குள்ளாகவே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக கொடிகட்டி பறக்கிறாங்க. தொழிலதிபர்னா சாதாரண தொழிலதிபர் கிடையாது. அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸே சுமார் 25-30 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் நடிகைகளை தனி விமானம் வைத்து மலேசியாவுக்கு அழைத்து சென்று அங்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்துவது, பல்வேறு விதங்களில் ஈடுபடுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் இவர் செயல்பட்டிருக்கார் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது, ஒரு நடிகை அப்படின்னாலே, ஸ்டார் நடிகை அப்படின்னாலே பல கோடி ரூபாய் சம்பளம் ஒரு படத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நடிகையை அங்கு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு விதங்களுக்கு அழைத்து செல்கிறார், அதுவும் தனி விமானம் மூலம் அழைத்து செல்கிறார் அப்படின்னா இந்த தொழிலதிபர் சாதாரண தொழிலதிபர் கிடையாது, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது அவருடைய பவுன்சர்களை பொறுத்த வரைக்கும் பவுன்சர்கள் வருவதற்கே பென்ஸ்காரை அனுப்பி தான் அழைச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் அங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களே வெளியிடுறாங்க. அப்போ பார்க்கும்போது சரி, அப்போ இந்த அப்துல் மாலிக் அப்படிங்கிற டத்தோ மாலிக்கை பொறுத்த வரைக்கும் அப்போ தமிழ் சினிமா உலகத்திலையும் கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க. அதாவது மலேசியாவில் தமிழ் சினிமா குறித்து எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் டத்தோ மாலிக் ஓகே சொன்னால் தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, சினிமா பிரபலங்கள் அங்கே சென்று ஒரு நிகழ்ச்சி நடத்துவது, அல்லது சினிமாவுக்கான ஷூட்டிங் அங்கே நடத்துவது, அல்லது தமிழ் மொழியில் வெளியாகக்கூடிய படங்கள் வெளியாகுவது, அல்லது மலாய் மொழிக்கு டப் செய்து வெளியாகுவது, எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த டத்தோ மாலிக் ஓகே சொன்னால் அங்கே வெற்றிகரமாக வியாபாரமாகும், வெற்றிகரமாக அங்கே வெளியிட முடியும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், முன்னணி நடிகர்கள், நடிகைகள் இவங்க எல்லாமே அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அவர் டத்தோ மாலிக்கு தகவல் தெரிவித்த பிறகுதான் மலேசியாவுக்கு செல்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்ப தமிழ் சினிமா உலகம் மூலமாக பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகத்தில் கொடிகட்டி பறக்கிறாங்க. இந்த ஜாபர் சாதிக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதித்த பணம், பெருமளவு பணம் தமிழ் சினிமாவில் தான் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதே போல தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு கோடிகள் பணத்தை வந்து ஒரு படம் மூலமாக டத்தோ மாலிக் அவர்கள் சம்பாதிக்கிறாங்க. அந்த படம் கபாலி படம், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கபாலி படத்தை மலேசியாவில் மலாய் மொழியில் டப் செய்து வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் வருவாயை ஈட்டுறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படத்தை மலேசியாவுக்கு மலாய் மொழியில் டப் செய்கிறார் அப்படின்னா தமிழ் சினிமா உலகத்தில் எந்த அளவுக்கு டத்தோ மாலிக் செல்வாக்கு மிக்கவராக வலம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரி, இவர் மீது மலேசியாவில் வந்து எந்த ஒரு குற்ற செயல்களும் ஈடுபடாமல் நேர்மையாகத்தான் இவன் சென்றுட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய போலீஸாரால் எந்த விதத்துக்கும் கைது செய்யப்படலை, எந்த விதமான செயல்களும் ஈடுபடாமல் தான் இருக்கிறாங்கன்னா அதுக்கும் கிடையாது. கடந்த 2023 ஜூன் மாதம் வாக்கில் இவரை மணி லாண்டரிங் கேஸ்லையும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஃபண்டு கொடுத்தார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் மலேசியன் ஆன்டி கரப்ஷன் கமிஷன் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதோடு மட்டுமல்லாமல் இவருடைய சொத்துக்களையும் முடக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கும் வந்து மணி லாண்டரிங் சட்டத்துக்கு புறம்பாக பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டாங்க, பயங்கரவாதிகளுக்கு ஃபண்டு கொடுத்தாங்க. இங்கேயும் என்ன சொல்லப்படுது? பயங்கரவாதிகளுக்கு ஃபண்டு கொடுக்கப்பட்டதா? இப்போ ஜாபர் சாதிக் அவர்கள் பல்வேறு அமைப்புகளுக்கு, கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ பயங்கரவாத செயல்களுக்கு, தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு ஃபண்டு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற நிலையில் விசாரணை ஒரு பக்கம் சென்றுட்டு இருக்கு. அங்கே ஏற்கனவே அப்துல் மாலிக் அப்படிங்கிற டத்தோ மாலிக் அவர்கள் ஏற்கனவே பணம் கொடுத்த விவகாரத்தின் மூலமாக மலேசியன் ஆன்டி கரப்ஷன் கமிஷனால் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணி விட்டு கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முந்தைய நிலையில் தான் வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்லி செய்தி தெரிவிக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மலேசியன் போலீஸ் இடத்துல இந்த டத்தோ மாலிக் அங்கே எது போன்ற செயல்களில் ஈடுபட்டார் அப்படிங்கிற டாக்குமெண்ட்கள் அங்கே இருக்கு.
இப்போ எந்த குற்றவாளியுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து குற்றம் செய்தேன், நான் தவறு செய்தேன், எனக்கு தண்டனை விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நிற்கிறதும் கிடையாது, காவல்துறையில் போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதும் கிடையாது. எல்லாருமே தவறு செய்பவர்கள் எல்லாருமே தாங்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிற நிலையில் தங்களுடைய தவறை மறைத்து சட்டத்தை ஏமாற்றி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியே வரணும் அப்படிங்கிற நிலையில் தான் அவங்க எல்லாருமே செயல்பட்டு இருப்பாங்க. அப்துல் மாலிக் அப்படிங்கிற டத்தோ மாலிக் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுகிறார் அப்படின்னா இந்த வீடியோ உண்மையானதா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடைபெறும் போது தான் எந்த நிலைக்கு செல்ல போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கு நடக்கக்கூடிய செயல்கள் ஜாபர் சாதிக் அவருடைய நெட்வொர்க்கு, தமிழ் திரையுலகம் சார்ந்த முதலீடுகள், அதே நேரத்தில் டத்தோ மாலிக்குடைய முதலீடுகள், தமிழ் சினிமா, ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி தான் பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம சாதாரணமான ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நமக்கே இப்படி தோன்றும் போது என்சிபி அதிகாரிகளுக்கு இடியை பொறுத்த வரைக்கும் என்ஐஏவை போன்ற வரைக்கும் எந்த அளவில் வேகம் எடுத்து செயல்படுவாங்க, தற்போதைய நிலையிலேயே அவர்களிடத்தில் எது போன்ற டாக்குமெண்ட்கள்லாம் இருக்க போகிறது, அவர்கள் அடுத்து என்ன கட்டத்துக்கு செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கும். என்னுடைய பார்வையில் டத்தோ மாலிக்கும் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவார் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னா ஜாபர் சாதிக்குடைய பணம் தமிழ் சினிமா உலகத்தில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல தான் தமிழ் சினிமாவில் எப்படி ஜாபர் சாதிக்கு நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாமே அங்கு டத்தோ மாலிக் அவர்களுக்கு நண்பராக வேண்டியவராக இருக்கிறதுனால சோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படுவாங்க. அதன் பிறகுதான் இவருடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது 100% இந்த உலகத்துக்கு, அதாவது தமிழ் உலகத்துக்கு வெளியே தெரிய வரும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இது போன்ற செய்திகள் உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன். இப்போ தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு தான் சொல்லிட்டேன் சார். யார் இந்த தயாரிப்பாளர்? இல்ல அதான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கபாலி படமே அங்கு மலாய் மொழியில டப் செய்யப்படுகிறது. யாரு? டத்தோ மாலிக் அவர்கள் டப் பண்றாங்க. அவர் சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னா அந்த வட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே ஜாபர் சாதிக்குடைய முதலீடு தான் முழுமையான பணமாக மங்கை அப்படிங்கிற மூவிக்கு போடப்பட்டிருக்குது. ஏற்கனவே பல்வேறு படங்கள் ஜாபர் சாதிக்குடைய பணம் மூலமாக தயாரிக்கக்கூடிய பணிகளில் இருந்துகிட்டு இருக்கு. இனி இதே போல வந்து ஜாபர் சாதிக்குடைய பணம் அப்படிங்கும் போது இது எந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்தது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இவர் டத்தோ மாலிக் அவர்களும் தமிழ் சினிமா உலகத்தில் எல்லாருமே வேண்டியவர்களாக இருக்கும்போது இதில் யார் யார் அப்படின்னு நம்ம முன்கூட்டி சொல்வதை தாண்டி இதில் பல பேர், பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குனர்கள், நடிகர்கள், குறிப்பாக வந்து இதில் நடிகர்களை தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது மலேசியாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவதற்கு இங்கேருந்து ஒரு 50 பேர் 100 பேரை கூப்பிட்டு போகிறாங்க, ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் நடக்கிறது. அந்த வியாபாரத்தின் மூலமாக டத்தோ மாலிக் அவர்கள் சில லட்சங்கள் சில கோடிகளை சம்பாதிக்கிறார் அப்படின்னா ஓகே, அது எல்லா நாடுகளிலுமே எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான். பல்வேறு நாடுகளுக்கு இங்கே பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்டார்களை அழைத்து செல்வாங்க, நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. அதன் மூலமாக இங்கிருந்து செல்லக்கூடிய ஆர்டிஸ்டுகளுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும், அதை ஆர்கனைஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டீமுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டுகளை அழைத்து சென்று அங்கே நிகழ்ச்சியை நடத்துவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல பிரபல நடிகைகளுக்கு தனி விமானம் மூலமாக அங்கே அழைத்து செல்வது. அப்போ ஒரு பல லட்சங்கள் கோடிகள் ஒரு நடிகைக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நடிகை மூலமாக இவர் எத்தனை கோடிகள் சம்பாதிப்பார். அப்போ எந்த பிஸ்னஸுக்கு அந்த நடிகை பயன்படுத்தப்பட்டாங்க? அந்த நடிகை மூலமாக போதைப் பொருள் கடத்துவதற்காக தனி விமானம் மூலம் அழைத்து செல்லப்பட்டாரா, இல்லை தவறான விஷயங்களுக்காக அழைத்து செல்லப்பட்டாங்களா? பல்வேறு கேள்விகள் எழுவது இயல்பான ஒரு விஷயம் தானே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே விசாரணையின் போது உள்ள கொண்டு வரப்படும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டத்தோ மாலிக் மூலமாக தனி விமானத்தில் அழைத்து செல்லப்பட்ட நடிகைகள் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 2023 ஜூலை மாதம் டத்தோ மாலிக் கைது செய்யப்பட்ட அந்த நிமிடமே தமிழ் சினிமா உலகம் ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா மலேசியாவில் வந்து ஆன்டி கரப்ஷன் கமிஷனால் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ நம்ம எல்லாமே அவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மலேசியாவோட முடிஞ்சு போச்சு. மலேசியா அப்படிங்கிறத முடியப்பட்டு அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு அவர் கைது செய்து உள்ள போடப்பட்டு அது ஒரு ப்ராசஸில் ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டிலேயே மையப்படுத்தி இப்போ ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு, இவருடைய நெட்வொர்க் வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நிகழ்வு, இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தப்பித்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தப்பிக்க முடியாது. எந்த டைரக்டராக இருந்தாலும், எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும், எந்த ஆக்ட்ரஸாக இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள். இதன் மூலமாக அவர்கள் தவறு செய்திருந்தால் தண்டிக்கப்படுவதற்கு, சட்டம் முன் நிற்பதற்கு இது ஒரு வழிவகை வகுக்கும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். டத்தோ மாலிக்குக்கும் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் பிரபலங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார்? கண்டிப்பா தொடர்பு இல்லாமல் எப்படி அவங்க சினிமா உலகத்தில் கோலச்ச முடியும்?
அதாவது பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் வந்து கண்டிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் செல்வாக்கு இருந்தால் தான் இங்கே சினிமா உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு பயணிக்க முடியும். ஆளும் அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டாக இருந்து இங்கே சினிமா துறையில் கோலச்ச முடியாது. அதோட டத்தோ மாளிகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா உலகத்தையே வந்து மலேசியாவுக்கான விஷயத்தில் அவருடைய கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள் எல்லாமே ப்ரோக்ராமுக்காக மலேசியாவுக்கு அழைச்சி செல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வட்டத்திலையும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே ஜாபர் சாதிக் யார், திமுகவில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தார். ஸோ கைது செய்யப்பட்ட உடனே தான் அடுத்த நிமிஷம் தான் திமுகவில் அந்த பதவியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்படுறாங்க. அப்போ ஜாபர் சாதிக்கும் இந்த டத்தோ மாலிக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது அப்படின்னா கட்சி மட்டத்திலேயும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் லிங்க் இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஒரு குற்றம் செய்யக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தப்பிப்பதற்காக ஆளும் வர்க்கத்தை நாடுவாங்க. யார் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவர்களுடைய தயவு வேண்டும், அவர்களை சந்திக்கணும், அவர்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும், அவங்களோட நின்று நம்ம போட்டோ எடுத்துக்கணும், இது போன்ற நிலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேலே கை வைப்பதற்கு மற்றவங்க யோசிப்பாங்க அப்படிங்கிற நிலையில் தான் இவங்க செயல்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ தமிழ்நாட்டை மையப்படுத்தி இது போன்ற போதைப் பொருள் கடத்தலில் டத்தோ மாலிக் அவர்கள் தொடர்பில் இருந்தால், ஏற்கனவே சொன்னது போல இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டால் தொடர்பில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்திற்கு, இங்கு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே டத்தோ மாலிக்குடைய லிங்கில் இருப்பாங்க அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றமும் இருக்காது. டத்தோ மாலிக் பற்றி பல தகவல்கள் பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.